50 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறேன் என்னான்னு பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். 1 லிட்டர் எண்ணெய், 2 லிட்டர் நெய். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே சேர்த்து 10 கிராம் தாளிக்கிறதுக்கு. ஆறு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1 கிலோ 200 கிராம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரணும். பொன்னிறத்தில் எதுக்காக வெங்காயத்தை வதக்கணும் அப்படின்னா சாப்பாடுடைய கலருக்காக மட்டும்தான். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1 கிலோ தக்காளி அதில் நம்ம கொட்டணும். தக்காளி நமக்கு நல்லா ஃபுல்லாக வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் 75 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோ. பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி எப்போவுமே நம்ம கரெக்டான அளவு தான் சேர்க்கணும். இஞ்சி பேஸ்ட்டு 750 கிராம். எதுக்காக இஞ்சி கரெக்டான அளவில் சேர்க்கணும் அப்படின்னா இஞ்சி அதிகமாச்சு அப்படின்னா சாப்பாட்டில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இஞ்சி கரெக்டான அளவில் சேர்க்கணும். மல்லித்தலை 3 கைப்பிடி. மல்லி, புதினா எதுக்காக பிரியாணியில் சேர்க்குறோம் அப்படின்னா நறுமணம் மற்றும் சுவைக்காகவும், காரத்தன்மையை சரி செய்யும், செரிமான பிரச்சனைக்கும் இது உதவும். புதினா 1 கைப்பிடி. மசாலா எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் அடியில் திஞ்சு போயிடும். 1 லிட்டர் தயிர், மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு மசாலா தனியாக, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இதோ இந்த மாதிரி மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நமக்கு எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக பிரிஞ்சு நம்ம பிரியாணியோட வாசனை நமக்கு வரணும். 10 கிலோ மட்டன். நம்ம கொட்டின அந்த கறியில் மசாலா எல்லாமே அப்ளை ஆகணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சிடலாம். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு மாறும். சாதாரண அரிசி அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வேணும். பழைய அரிசி அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வேணும். நான் பழைய அரிசி தான் பயன்படுத்துகிறேன். 10 கிலோ அரிசிக்கு 17.5 கப் தண்ணி தேவை. 10 கப்பு தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வைக்கிறேன். கறி வேகும் போதே உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். 3 கைப்பிடி உப்பு. அரை மணி நேரத்துக்கு மேலே கறி வெந்துச்சு. இப்போ ஒரு கறி எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பட்டை 60 கிராம், ஏலக்காய் 30 கிராம், கிராம்பு 5 கிராம். இது 3யுமே அரைச்சி சாப்பாடுடைய கலருக்காக இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு மொத்தம் 6 கைப்பிடி உப்பு தேவை. 3 கறி வேகும் போதே போட்டாச்சு. பேலன்ஸ் 3 இதில் போட்டுடுறோம். பேலன்ஸ் 7.5 கப் தண்ணியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். 10 கிலோ ஜீரக சம்பா அரிசி. அரிசி கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். அரிசி நமக்கு நல்லா வெந்து வரணும். 70லேருந்து 75% வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் தம் போடணும். அளவு தண்ணி எதுக்கு ரொம்ப முக்கியம்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே சாப்பாடு குழஞ்சி போயிடும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே சாப்பாடு வேகாது, தம் போடுறதுக்கும் தண்ணி பத்தாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அளவு தண்ணி ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இப்போ நமக்கு 75% அரிசி வெந்துருச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம தம் போட்டுடலாம்.
கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.